ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஆலோ பிளாக் மிஷின் அடிக்கிறதுக்கும் இல்லை வேறு எதுனா விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஜென்செட் நிறைய தேவைப்படுது. அதுலேயே நம்ம புதுசாக வாங்க போனோங்கன்னா நிறைய ரேட் வரும். அதிகபட்சம் 5 லட்ச ரூபா வரலையும் வரும். நம்ம 15-20 கேவி எப்படி. அதனால் செகண்ட்ஸில் நல்லா ரன்னிங் கண்டிஷனில் இருக்கிற மாதிரி நான் ஒரு இடம் பார்த்தேன். தருமபுரிலேருந்து அரூர் போகிற ரோட்டில் ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. செகண்ட் ஹேண்ட் மிஷினுங்க எல்லாமே விற்கிறாங்க. பரவாயில்ல, ஜென்செட்டுங்க எல்லாமே கம்மி ரேட்டில் சுமாராக வச்சுருக்காங்க. நான் நேரில் போனேன், அவர்கிட்ட நம்ம முழுசாக பேசியிருக்கோம். அந்த வீடியோவை முழுசாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடம் வந்து தருமபுரி மாவட்டம் தான். தருமபுரி டு அரூர் மெயின் ரோடு. தருமபுரிலேருந்து ஒரு 8 கிலோமீட்ரு டிஸ்டன்ஸு இந்த இடம். சோளக்கோட்டாயின்னு சொல்லிட்டு இந்த ஊர். இங்கே வந்து எல்லா செகண்ட் ஹேண்ட் எல்லா வகையான ஜென்ரேட்டும் இருக்குது. சிங்கிள் பேஸு, டபுள் பேஸு எல்லாமே இருக்குது. இப்போ துரைன்னு சொல்லிட்டு ஒரு ஜென்செட்டு, ஆயில் மோட்ரு, இன்ஜின் எல்லாமே சர்வீஸு அண்ட் சேலிங்கு இல்லை வாங்கிறது எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. பாருங்கள், டோட்டலாக எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 300-400 மிஷினுக்கு மேலே வச்சுருக்காரு. அது இல்லாமல் இந்த சின்ன மோட்ருங்க, பெரிய மோட்ருங்க, ஆயில் மோட்ரு, பழைய மோட்ருங்க, எல்லா விதமான ஜென்ரேட்டரும் இருக்குது. முக்கியமாக கேரண்டியாக அவர்கிட்ட பேசி வாங்கிக்கலாம். இங்கேயே எல்லாமே செக் பண்ணி பார்த்து நீங்கள் நல்லா மெக்கானிக்கை கூட்டின்னு வந்து கூட செக் பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். நீங்கள் அதிகமாக கொடுத்து வாங்குறதுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த டவர் கம்பெனிலாம் எடுத்துட்டாங்க இல்லையா, அதுலேருந்து நிறைய டவர் கம்பெனி ஜென்ரேட்டருங்களாம் இங்கே வந்திருக்கு. அதனால தான் கொஞ்சம் கம்மி ரேட்டில் கிடைக்குது. நெல் மிஷின் இருக்குது, எல்லா விதமாகவும் இருக்குது. அவர்கிட்டயே நம்ம வீடியோ எல்லாமே நம்ம ரேட்டு என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன். வீடியோவை முழுசாக பாருங்கள். முக்கியமாக கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒன்றும் நம்ம நான் ஒன்றும் இப்போ பெரிய லெவலில் ஒன்றும் பண்ணல. முழுசாக வீடியோவை பாருங்கள். ஆனால் இது எந்த ஊருண்ணா? இது சோளக்கோட்டை, அரூர் பொம்புடி மெயின் ரோடு. அரூர் பொம்புடி, கடத்தூர், பாப்பேட்பட்டி மெயின் ரோடு. ஓகே ஓகே. உங்ககிட்ட இப்போ என்னென்ன மிஷின் இருக்கு? எல்லாமே 5 கேவிலிருந்து 2 கேவி இருக்குது. அதிகபட்சம் 100 கேவி இருக்குது. 100 கேவி வரல இருக்குது. ஓகே, எல்லாமே செகண்ட்ஸ் தான். ஓகே, எல்லாமே ரன்னிங். புதுசாக வேணாலும் எடுத்துடலாம். புதுசாக வேணுன்றவங்க புதுசாக எடுத்து கொடுக்குறீங்க. ஓகே ஓகே சரி. இது என்னென்ன ஜென்ரேட்? இது கேரளாஸ்கர். கேரளாஸ்கர் தேர்ந்து கேட்டுங்க. 15 கேவி இது. 2010 மாடல். அது கேரளாஸ் 2010 மாடல். எத்தனை கேவி இது? 15 கேவி. 15 கேவி. சிங்கிள் பேஸ் இருக்கு, 3 பேஸ் இருக்கு. எதுனா எடுத்துக்கலாம். இதுல சிங்கிள் பேஸ் பண்ணலாமா? சிங்கிள் பேஸ் இருக்குது, 3 பேஸ் இருக்குது. ஓகே ஓகே. இது ரேட்டு? இது ரேட்டு 130 வருது. 1,30,000. சரி, அதுவும் சொல்லிருங்க. அது பண்ண மகேந்திரன். அது மகேந்திரா 15 கேவி. இது வந்து 1,50,000 லட்ச ரூபா. இது 2010 மாடல் தான். 2010 மாடல். எல்லாமே ரன்னிங் கன்சிடர் பண்ணி கொடுத்துருக்கீங்க. கேரண்டி மாதிரி எதனா சொல்ல முடியுமா நீங்க? கேரண்டி ஒன்றும் கம்மியாக சர்வீஸ் பண்ணி ரைட்டாக பண்ணி கொடுத்துறேன். சர்வீஸ் கிட்ட பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இதுங்கெல்லாம் எதுக்குண்ணா? இந்த மிஷின்லாம் என்ன? பம்ப் செட். பம்ப் செட் போடுறது. பம்ப் செட்டுக்கு, பஞ்சர் கடைக்கு, ஜென்ரேட்டருக்கு யூஸ் பண்ணலாம். ஆத்து லைன் ஓட்டலாம். இப்போ யாருன்னா விற்கணும்னா கூட உங்ககிட்ட கொண்டாந்து விற்கலாம். உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டா நீங்கள் வந்து அங்கேயே வந்து எடுத்துகிட்டு வந்துடுவீங்களா? பலான இடம் சொன்னீங்கன்னா நீங்களே வந்து எடுத்துக்கிறீங்க. விற்கிறதா இருந்தாலையும் வந்து பார்த்தும் எடுத்துக்கலாம். ஓகே. இதுண்ணா இது ஆலோ பிளாக் மிஷினு. சேல்ஸுக்கு பக்கம் வந்துரு. இது எத்தனை வருஷம் மிஷின்? இது 3 வருஷம் ஓடின மிஷினு. என்ன ரேட் சொல்கிறீங்க செட்டு டோட்டலாக? செட்டு அப்படி 1,20,000. 1,20,000. கண்டிஷன் ரன்னிங் கண்டிஷன் பண்ணி கொடுத்துருவீங்களா? இந்த பாக்ஸ் எல்லாம் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவீங்களா? ஆட்டோமேட்டிக்கெல்லாம் பண்ணி கொடுத்துடலாம். எல்லாமே ஓடுற மாதிரி பண்ணி கொடுத்துறீங்க. சர்வீஸ் பண்ணி பண்ணிருக்கேன். இதில் எத்தனை ஹெச்பி மோட்டர் வரும்? இதில் 3 ஹெச்பி வருது. இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிறீங்க நீங்கள். அச்சு 2 ஹெச் இருக்குதா? ஓகே. இதில் மிக்சர் மிஷின் அத்தனை வேலை இங்கே சர்வீஸ்னாலும் இங்கே பண்ணி கொடுத்துடலாம். எல்லா வேலையுமே. ஓ, சர்வீஸ் அதுவும் பண்ணுறீங்களா? சரி சரி. ஆலோ பிளாக் மிக்சரு இங்கே தருமபுரி மாவட்டத்தில் வேறு எங்கே இருந்தாலும் பண்ணி கொடுக்குறீங்க. ஓ, இந்த இது மட்டும். இது அந்த உள்ள இதெல்லாம் மாற்றி. ஓகே ஓகே. அது ஜென்ரேட்டு? அது பாருங்க, அது 15 தான். என்ன கம்பெனி? கிர்லாஸ்கர். இது என்ன ரேட் வருதுங்க? 2008 மாடல்லாம் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குது. 1 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துறீங்க. 15 கேவி.
சரிண்ணா. இதுண்ணா இதில் கிணத்துக்கு ஓட்டலாம் போருக்கு ஓட்டலாம். கரண்ட் இல்லாதவங்க இது ஓட்டிக்கலாம். கரண்ட்லாம் ஓட்டலாம். 12 கேவி இது. 12 கேவி அதுக்கு தகுந்த மாதிரி ஓட்டிக்கலாம். போருக்கு ஓட்டலாம், கிணத்துக்கு போடலாம். இது என்ன ரேட்டு வருதுண்ணா? இது ஒரு 35,000 வரும். 35,000. சரி. இப்போ இந்த மாதிரி செட் பண்ணலாம் பாருங்க. இது வந்து பெரிய மோட்ரு. பெரிய ஜெனரேட் பண்ணி தரலாம். வேணுன்றவங்களுக்கு கொண்டாந்து கொடுத்தா நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறீங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். ஆஹா. அவங்ககிட்ட இப்போ மோட்ரு வச்சுக்கிறாங்க அப்படின்னா செஞ்சு கொடுத்துடலாம். இது வேலை செஞ்சு கொடுக்குறீங்க. இது மாதிரி பெல்ட் போட்டு 5 ஹெச் மோட்டர் விடுதில்ல, 5 ஹெச் மோட்டர் ஓட்டலாம் கிணத்துக்கு. 5 ஹெச் மோட்டர் வரலையும் இது ஓடும். ஆமாம், கிணத்துக்கு ஓட்டலாம், போருக்கு ஓட்டலாம். போர்னா 1000 அடி செலவுக்குது. 1000 அடி வேலை செய்யும் இதில். சரி சரி. இதுவும் ஜாஸ்தி இந்த கம்பெனி தான் ஜாஸ்தி இருக்கு. எப்படிப்பா இது ரேட்டுண்ணா? இது 1 லட்சம் வருது. இது 1 லட்ச ரூபா. 2008 மாடல். 2008 மாடல். எல்லாமே வீட்டில் ரன்னிங் கண்டிஷன் பண்ணி கொடுக்குறீங்க. இது 25 கேவி. இது பாருங்களா இருக்கிறதே பெருசு. பயங்கர லென்த்தாக இருக்குது. ஓ, எல்லாமே கம்பெனி தான் இது. ஓகே. இது இப்போ இது மாதிரி ரன்னிங் கண்டிஷன் பண்ணி கொடுக்கணும்னா என்ன ரேட் இது கொடுப்பீங்க? 1,30,000. 2007 மாடல். 2007 மாடலில் ரன்னிங் கண்டிஷன் பண்ணி கொடுத்துருவீங்க. தனியாக வைக்கிறவங்களுக்கு இது வச்சுக்குவாங்க. சரி சரி. 25 கேவி. இது 25 தானா? 25 கேவி. அது இருக்கிறதுலே சின்ன பாக்ஸ் இருக்குது. 25 வேற கம்பெனி பிராண்ட் இல்லை, வேற பிராண்டட் இல்லை. பெங்களூர் மாடல் அது. இது ஒரு 60 ரூபாய் வரும். அது 60,000 கொடுத்துட்றீங்க. 25 கேவி 60 ரூபாய்க்கு. இது மணிக்கு எவ்வளோ டீசல் குடிக்கும்? மணிக்கு 2 லிட்டர் போகணும். மணிக்கு 2 லிட்டர் போயிடும். இது வெறும் 60,000. 60,000. சரி சரி. இதுவும் ரன்னிங் கண்டிஷன் பண்ணி கொடுத்துருவீங்க. அப்படியே வீலோட கொடுத்துருவீங்க. இழுத்து இந்த வாடகை யாருன்னா விட்றவங்க இது பார்க்கலாம். வாடகை இங்கே வேணும் தரணும், நம்ம வேணும். நீங்கள் வாடகைக்கு கொடுக்குறீங்க. ஆமாம், தருமபுரி மாவட்டத்தில் யாருன்னா வாங்குறவங்க வாடகை வேணுன்றவங்க வந்து இங்கே கேட்டு எடுத்துக்கலாம். வாடகைக்கு வேணாலும் எடுக்கலாம், இல்லை வாங்குறதா இருந்தாலும் இங்கே வந்து வாங்கி பாருங்கள். எல்லாமே இருக்குது. ஆமாம், முக்கியமாக நெல் மிஷின் இருக்குது பாருங்கள். செகண்ட் ஹேண்டில் நெல் மிஷின் பார்த்து வாங்குறவங்களுக்கு வரும். நெல் மிஷினு இது என்ன ரேட்னா வருது? இது ஒரு 60 ரூபா வருது. 60,000 ரூபா. அது 50 ரூபா வரும். இது 50,000. மிக்சர் மிஷினு. இப்போ இதெல்லாம் கூட இது பஞ்சர் செட்டுலாம் கூட இருக்குது. டேங்க்கு எல்லாமே இருக்குது. மிக்சர் மிஷின் சர்வீஸ் முக்கியமாக உங்கள்கிட்ட பார்க்குறீங்க. ஆமாம். நீங்கள் அங்கே கூப்பிட்டா வருவீங்களா? தருமபுரி மாவட்டம் போல் எங்கே கூப்பிட்டாலே வருவீங்க. ஒரு 50 கிலோமீட்டர் வரலையும் வருவீங்க. நான் முக்கியமாக எனக்கும் தேவைப்படுது. சரி சரி. மிக்சர் இப்போ இந்த மாதிரி இது யாருன்னா விற்கிறன்றவங்களும் கால் பண்ணலாம். சரி. இது வந்து அண்ணன் நம்பரே போட்டு விட்றேன். இப்போ வந்து நீங்கள் வேணுன்றவங்க கூப்பிட்டு நேரடியாக பேசிக்கலாம். அவர் நம்பரை கொடுக்குறோம். எந்த டவுட்னாலும் அவர்கிட்ட கேளுங்க. விற்கிறதா இருந்தாலும் வாங்குறதா இருந்தாலும் இங்கே பார்த்துக்கலாம். மோட்டர் ரீவைண்டிங் பண்ணுறோம். வைண்டிங் பண்ணி கொடுக்குறீங்க. சரிண்ணா. இது என்ன நான் 2 ஒரே மாதிரி மோட்டர் போட்டு விட்டுங்கிறீங்க? என்ன வேலை செய்யுது இது? போருக்கு ஓட்டலாம். 850 போர் வேலை செய்யும். ஏர் கம்பர்சரியா? இது ஏர் கம்பர்சரு, இன்ஜின். இப்போ வந்து 2மே இன்ஜின் தான். அதை ஏர் செட் பண்ணிங்க. நம்ம அது ஏர் போடுற மாதிரி ஓட்டுறீங்க. 8 மட்டும் ஆல்டர் பண்ணி. இது போர் மோட்டருக்கு போட்டோங்கன்னா எத்தனை அடி வரையிலும் தண்ணி எடுக்கும்? 850 900 வேலை செய்யும். இது 2மே. இது டோட்டலாக ஒரு போருக்கு செட் பண்ணணும்னா எவ்வளோ செலவாகும்? அந்த ஆளுக்கு ஏறி 50 ரூபாய் வரும். 50,000 எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க. பைப்பு கீப்பு எல்லாமே உங்களுக்கு எல்லாமே செகண்ட் ஹேண்டா போடுறீங்களா? இது மட்டும் தான் பழசு. இது 2 மோட்டர் உங்களுக்கு போட்டு வேலை தண்ணி எடுத்து விட்றீங்க 50,000. கரண்டே தேவையில்ல. இது 1 மணி நேரம் 1 லிட்டர் போதும். இந்த ஸ்லோ ஓடினா போதுமா? பார்த்துக்கப்பா. சூப்பர்ண்ணா, நிஜமாவே தான். இது பாருங்கள், 2மே ஆயில் மோட்டர் தான். இதுலேயே ஒன்று கம்பர்சராகவும் ஒன்று மோட்டராகவும் ஒர்க் ஆகுது. இது வந்து ஹெட்டு பிரித்து ஏதோ வேலை செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி வேணுனாலும் கூட செஞ்சு கொடுக்குறாங்க. இது பாருங்கள், இதுலேருந்து போர் மோட்டரும் யூஸ் பண்ணலாம். அவர்கிட்ட நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்த்தேன். நான் நல்ல மைலேஜ் வரும். முக்கியமாக இது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரும்ன்றாரு. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலேயும் வரும். ஸ்லோவாக தான் ஓடுது. 1000 அடி வரையிலையும் தண்ணி எடுக்கலான்னு சொல்கிறாரு. 1.25 பைப்பு போட்டிருக்காங்க. தண்ணி நல்லா ரப்பாகவே இப்போ நல்லா அடிக்குது. அதனால் இது யூஸ் ஆகும் நிறையா. கரண்ட் வாங்க முடியல அப்படின்றவங்க விவசாயிங்களுக்கு இது நல்ல விஷயமா இருக்கும். 1000 அடி வரலையும்
50,000 ரூபாய்க்கு ஒரு பைப்பு மோட்டர் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ட்ரை பண்ணி ஸ்டார்டிங் மட்டும் இவ்வளவு தண்ணி வரணும். அந்த சீஸ்ல ஸ்லோ ஏதோ வரும். விட்டு விட்டு அடிக்கும். இந்த ஏர் மோட்டர்னாவே அப்படி தான். இருந்தாலும் பாருங்கள், இப்போ ஒரு 1.5 இன்ச்சு எவ்வளோ 1.25 பைப் அது. நல்லா இது கரண்ட் இல்லாதவங்களுக்குலாம் இது நல்லா பெரிய விஷயமாச்சு. சுத்தமாக கரண்ட் இல்லாதவங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு லிட்டர் போதுமே. 50 ரூபா 100 ரூபா போனால் போட்டான். அடோப்பா 7.5 HP கெப்பாசிட்டி ஓட்டல இது. இது பாட்டு இந்த தொட்டி கட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் சொல்லியிருந்தேன். 12.5 30,000 இருக்குது. 7.5 இது 25,000 வரும். எல்லாமே 3 HP 3 பேஸ் தான். 3 பேஸ் தான் எல்லாமே. 3 பேஸ். சிங்கிள் பேஸே இருக்கு. 12.5 சோனா 12.5. இது என்ன ரேட் வருங்க? 30,000 வரும். 30,000 ரூபா. குறைஞ்சது எவ்வளோலேருந்து உங்ககிட்ட இருக்கு? 25,000 ரூபாய். 20 ரூபாய் செட்டுங்க. 20 ரூபாயிலேருந்தே கொடுக்குறீங்க. 2 லட்ச ரூபா இல்லையா? அதான் சர்வீஸு வாங்கிறது சேல்ஸு எல்லாமே உண்டு. ஓகேண்ணா. கொஞ்ச நேரம் விட்டு இதெல்லாம்ண்ணா ரொம்ப எடுப்பு மோட்டருங்க. இந்த ஓ திடீர்னு டக்குன்னு எடுத்து ஒருத்த வச்சு தண்ணி எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாடகை கொடுக்குறவங்க கூட வாங்கின்னு போகலாம். பம்புலாம் இருக்கு. பம்பு வேலை எல்லாமே செஞ்சுக்கலாம். இது எத்தனை ஹெச்பி? இது 10 ஹெச்பி. மோட்டர் ரீவைண்டிங் சேல்ஸ் சர்வீஸ் எல்லாமே. சரி சரி. செகண்ட் ஹேண்ட் என்ன ஓட்டில் இந்த மோட்டர் வகை எல்லாமே செகண்ட் ஹேண்ட் வாங்கணும்னா எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம். ரீவைண்டிங் பண்ணுறது ரீவைண்டிங்னா கம்மி ஒரு 2 ரூபாய் கிட்ட தராங்க 5 ஹெச் மோட்டருக்கு. ஓகே. டோட்டலாக எவ்வளோ மோட்டர் இருக்குங்க? டோட்டலாக இருக்குன்னு ஒரு 200 மோட்டர் இருக்குண்ணா. 300 மோட்டரு எல்லாமே இது வாங்கி தான் வச்சுக்கிறியா இல்லை ஆளுங்களுக்கு இருக்குதா? எல்லாமே காசு கொடுத்து வாங்கிட்டீங்க. சூப்பர். சரிண்ணா, உங்கள் நம்பர் கொடுக்குறேன், அவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டோம். ஆனால் இப்போ வெளியூர்லேருந்து யாருன்னா கால் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் எப்படி அவங்க இங்கே வராமலே அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்களா? வராமல் செஞ்சு கொடுத்துருவாங்க. என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை இப்போ வந்து மிஷின் எதுனா வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ ரேட்டுன்னு ஃபோன்லேயே பேசிட்டு ரேட்டு உங்ககிட்ட இருந்து அவங்க வாங்குறதா இருந்தால் நீங்கள் அனுப்பி விட்டுட்டு அக்கௌண்ட்டில் காசு போட்டால் நீங்கள் டிரான்ஸ்போர்ட் கொடுத்துருவீங்களா? தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் அனுப்பி விட்ருவீங்க. சரி. அதுக்கப்புறம் அங்கே போய் செக் பண்ணி பார்த்து எதனா பிரச்சனைனா அங்கேயே வந்து ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி அனுப்புறீங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா. வீடியோ பார்த்தீங்களா? இதான் அது வீடியோ நான் போனதுனால அந்த வீடியோ எடுத்து போட்டேன். நல்லா இருக்குது, போய் பாருங்கள். இது வந்து நான் பாரு நம்ம கம்பெனி தான். இது செங்கல் அடிச்சிருக்கேன், சிமெண்ட் செங்கல். இது வந்து பாருங்கள் ஒரு பஞ்சில் 14 கல் வர மாதிரி நம்ம ஆலோ பிளாக் மிஷின்லேயே அடிக்கலாம். பாருங்கள் 2 லைன் தான் இன்றைக்கி செக் பண்ணி பார்த்தேன். நல்லா தான் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நல்லா ஃபைனலாக நல்லாவே செக் பண்ணிவிட்டு இது ஒரு வீடியோ போட போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது ஆலோ பிளாக் மிஷினில் செங்கல் அடிக்கிறது எப்படி, அடுத்த வீடியோ.